स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे. ब्रह्मा वेदं विष्णु पुराणं ब्रह्मा श्रुति விஷ்ணு ஸ்மிருதி. ஸ்ருதியாலும் ஸ்மிருதியாலும் காட்ட இயலாதது, இரண்டாலும் காண இயலாதது. பிரம்மா இன்டலெக்ட், சரஸ்வதிக்கு அதிபதி. விஷ்ணு லக்ஷ்மி, பணத்துக்கு அதிபதி, லக்ஷ்மிக்கு அதிபதி. பணத்தாலும் படிப்பாலும் காண இயலாதது. எத்தனை வேணா வேதாந்தம் படிக்கலாம், உட்கார்ந்து உட்கார்ந்து நெட்டுரு போடலாம். ஆனால் அனுபூதியினால் மட்டும்தான் இது அறியப்படக்கூடியது. பாடத்தினாலே சொன்ன இல்லைங்களா, பணம் தர்மம் பண்றதுனால என்ன புண்ணியம் வருமோ அந்த அளவுக்குத்தான் பாடம் படிப்பதனாலே ஞானம் வரும். ஒரு பணத்தை நீங்க ஏதாவது தர்மம் பண்ணீங்கன்னா, கோயிலுக்கு குளத்துக்கு கொடுத்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டிடியூஷன், அதாவது நீங்க எந்த கான்ஸ்டிடியூஷன்ல வாழறீங்களோ அந்த கான்ஸ்டிடியூஷன் உங்களை மதிக்கும், அந்த சமூகம் உங்களை மதிக்கும். ஓ, இவர் கோயிலுக்கு பணம் கொடுத்துருக்காருப்பா, பெரிய தர்மகர்த்தாப்பா, அவ்வளவுதான். ஆனா பிரபஞ்ச சக்தி அதுக்காக கீழறிங்க வராது. ஆனா உடலால் உழைத்தீர்களானால், ஏன்னா உடல்னு நீங்க எதை நினைச்சு வச்சிருக்கீங்களோ அதை வளைத்தீர்களானால் பிரபஞ்ச சக்தி தானாகவே உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும், தானாகவே உங்களுக்குள்ளிருந்து பொங்கும். ஒரு சின்ன கருத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு 70-80 வருஷம் நீங்கெல்லாம் வச்சு விளையாடுறதுக்காக எலும்பாலும் தோலாலும் போர்த்திய ஒரு பொம்மை கிடைச்சிருக்கு. அதுக்குள்ள வாழற நீங்கள் அப்படிங்கிற அந்த உணர்வை இந்த 70 வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு இனிமை தரக்கூடியதாக, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு இனிமை தரக்கூடியதாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது தர்மம். அதுக்கு வேணா இந்த பாடம் படிக்கிறது உபயோகமாகும். ஆனா அந்த உள்ள இருக்கிற நான்கிற உங்களுடைய உணர்வு எப்ப வேணா அந்த கூட்டுக்குள்ள போய் விளையாடலாம், இல்லை எப்ப வேணா அதை வச்சுட்டு ரிலாக்ஸ்டா படுத்திருக்கலாம், இந்த கூடு இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிற அனுபவத்துக்கு போறதுதான் ஞானம். நல்லா தெரிஞ்சுங்க, தர்மத்துக்கும் ஞானத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு ஒரு கூடு கிடைச்சிருக்கு, சதையாலும் எலும்பாலும் மாமிசத்தாலும் ஆன கூடு. நான் பார்த்துக்க, இந்த கிராமங்கள்லாம் கோவில் திருவிழாங்கள்ல யானை மாதிரியே மூங்கில்ல பண்ணி அதுல கைய காலை விட்டுட்டு ஆட்டிட்டே வருவார்கள். கோவில் திருவிழாக்கள்ல வரும் பொய்க்கால் குதிரை மாதிரியே, பொய்க்கால் யானை. அந்த பொய்க்கால் யானைக்குள்ள பூந்து ஆடுறவர்கள் யானைகள் அல்ல. யானை மாதிரி ஒரு பிம்பத்தை பண்ணி அதுல ஒருத்தர் பூந்துக்கிட்டு கையகால அசைச்சு யானை மாதிரியே நடிப்பார்கள். அந்த யானை பிம்பம் எப்படி அந்த யானை போல நடிப்பவனுக்கு கிடைத்ததோ அது மாதிரிதான் இந்த உடம்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம இதுக்குள்ள பூந்து கைகால அசைச்சிட்டு விளையாடிட்டு இருக்கிறோம். இந்த கிடைத்திருக்கின்ற உடம்பை உபயோகித்து நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் இனிமையாக இருப்பது தர்மம். எப்போது வேண்டுமானால் இந்த உடம்பை ஓரமாக வைத்துவிட்டு அந்த யானை மாதிரி விளையாடுறவங்க நான் பார்த்திருக்கிறேன். சின்ன வயசுல திருவண்ணாமலையில பார்த்திருக்கிறேன். பிடாரன் பிடாரிச்சின்னு சொல்லுவார்கள். பெரிய மூங்கில்ல கட்டின ஒரு பொம்மையை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டே வருவார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொம்மையை கழட்டி வச்சுட்டு ஓரமா வந்து ஜூஸ் குடிப்பார்கள், டயர்ட் ஆயிருச்சுன்னா. அந்த மாதிரி எப்போவாவது போர் அடிச்சதுன்னா இந்த சதை பிண்டத்தை ஓரமா வச்சுட்டு உங்களால இருக்க முடிஞ்சா அது ஞானம். ஞானம் வேறு, தர்மம் வேறு. நாம ரெண்டுத்தையும் குழப்பிக்கப்படாது. வெறுமனே பாடங்களை படிப்பதால் தர்ம அளவிற்குத்தான் செல்ல முடியும். சாதனை செய்து தவமாக்கி அனுபூதியாக மாற்றுவது மட்டும்தான் ஞானத்தின் உச்சிக்கு நம்மை அழைத்து செல்லும். தர்மத்திற்கான ஒரு முதல் படிதான் படிக்கிறது. ஞானத்திற்கான முதல் படி இதனுடைய சாரத்தை, படிக்கின்ற நூலுடைய சாரத்தை தெரிந்து கொள்வது. சாரத்தை ஈசன் இந்த சூத்திரத்திலே விளக்குகின்றார். கடந்ததை கடந்திடு எனும்
மிகப்பெரிய சத்தியத்தின் மூலமாக சாரத்தை உள்வாங்குங்கள். நித்யம் சரணம் கச்சாமி, தியானம் சரணம் கச்சாமி, ஆனந்தம் சரணம் கச்சாமி, நித்யானந்தம் சரணம் கச்சாமி.